இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் இன்றைக்கி தான் வந்து காது குத்து. நான் வந்து ரெடி ஆகிட்டேன். மார்னிங்கே வந்து ரெடி ஆகிட்டேன். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டுக்கு தான் வந்து லைட்டிங்ஸ் வியூ வந்து நல்லா தெரியும்னு சொல்லிவிட்டு நான் நைட்டே வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஃபுல்லாக வந்து எல்லாமே கவர் பண்ணி நைட்டே ஃபுல் டெக்கரேஷன்ஸும் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபுல் டெக்கரேஷன்ஸும் எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் டேரெக்டாக அங்கேருந்து மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக தாய்மாமா சீர் வந்து கொண்டு வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் காது குத்துவோம். ஸோ அதுக்காக தாய்மாமா சீர் வரதுக்காக பட்டாசெல்லாம் வெடித்து வரவேற்பு வந்து நடந்துச்சு. பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு தாய்மாமா சீர் வந்து லைனாக கொண்டு வந்தோம். ஸோ போஸ்டர் கட்அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கட்அவுட் வச்சுருந்தாங்க. ஸோ கட்சிக்காரங்களுக்கு தனியாக ஒரு கட்அவுட் வச்சுருந்தாங்க. அப்புறம் இவங்களுக்கு தனியாக ஒரு கட்அவுட் வச்சுருந்தாங்க. ஸோ கட்சிக்காரங்கலேருந்தும் வந்திருந்தாங்க சில பேர். இது இப்போ வரப்போகிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே தாய்மாமா சீர். நாங்கள் வந்து சீர் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே ஒரு தட்டில் வச்சுட்டு எல்லாமே லைனாக வந்து எடுத்துகிட்டு போனோம். ஸோ நாங்கள்லாம் தான் வந்து லைனாக வந்து அது கொண்டு போய் கொடுத்தது. ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கோம். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ்ஸு. இவங்க எல்லாமே திண்டுக்கல், நத்தம், அப்புறம் மாங்கலாப்பட்டி இந்த மாதிரி ஊரில் எல்லாம் இருக்காங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருந்தா. ஸோ கரெக்டாக வந்து நம்மளால் வீடியோவே எடுக்க முடியல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டரு. பாப்பாவை வந்து வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எதுவுமே பண்ண முடியல. அவள் கரெக்டாக தாய்மாமா சீர் கொண்டு போகும்போது அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எங்களுக்கு இன்னொரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க போய் தூங்க போட்டுட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி நான் பால் வந்து பாட்டிலில் வச்சுருந்தேன். ஸோ அதை ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே ஸ்டேஜில் வந்து இருக்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாகவும் பாப்பா தூங்கிட்டதுனால கொஞ்சம் நான் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் என்னால் அங்கேயே இருக்க முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பாப்பாங்கிறதுனால சின்ன பாப்பாவுக்கு வந்து நாங்கள் எல்லாம் பண்ணோம். பெரிய பாப்பாவுக்கு வந்து அவங்க அண்ணா வந்து பண்ணாங்க. இப்போ வந்து இவர் ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சீர் கொடுக்கணுமோ இப்போ செயின் போடுறதா இருக்கட்டும், ஒரு மோதிரம் போடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே போடணும். நாங்கள் வந்து காது குத்துனதுக்கப்புறம் பாப்பா கழுத்தில் வந்து செயினும் மோதிரமும் போட்டுட்டோம். பிரணவி பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா காது குத்துறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டா அழுக. மொட்டை அடிக்கிறதுக்கு எப்படி அழுதாலும் அதே மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டா. அந்த பயத்துலேயே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. சின்ன பாப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. வலிக்குமா வலிக்காதா எதுவுமே தெரியல. அவளும் வந்து பார்த்திங்கன்னா குத்தாதுக்கு முன்னாடியே என்னன்னு தெரில பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அழுக மாட்டா, ஆனால் காது குத்துறது வலிக்கும் அப்படின்னு அவளுக்கு இது ஃபீலிங் ஆகி திடீர்னு அவள் குத்தாதுக்கு முன்னாடியே அழுக ஆரம்பிச்சிட்டா. அந்த பாப்பாவும் எப்படியோ சமாதானப்படுத்தி எப்படியோ ஒரு வழியாக வந்து 2 பாப்பாவுக்கும் வந்து காது குத்திட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே காது குத்துறது தான். 3 நாளாக நாங்கள் அங்கே ஊருக்கு போன 3 டேஸும் ஃபுல்லாக சாங்கு தாங்க. விடிய விடிய பாட்டு தான் பாடும். ஃபுல்லாக ரேடியோவில் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக தாய்மாமா சீர் கொண்டு வரும்போது தான் அந்த தாய்மாமா அந்த பாட்டு வந்து போட்டிருந்தாங்க. காது குத்தி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பந்தி பரிமாற்றம் தான் நடக்கும். ஃபுல்லாக சேம் எப்படி உங்களுக்கு மொட்டை அடிக்கும்போது நைட்டு வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டோமோ அதே மாதிரி தான் காது குத்து அன்றைக்கும் வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு காது குத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஊர் பொதுமக்கள் வந்து சாப்பிடுங்க, பந்தி பரிமாற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து சாப்பிட்டாங்க. அப்புறம் கரெக்டாக நாங்களும் எல்லாமே என்னென்ன முறை செய்யணுமோ காது குத்திட்டு செயின் போட்டு மோதிரம் போட்டு எல்லாம் ஃபோட்டோகிராஃப் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்களும் வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்திக்கும் போயிட்டோம். பாருங்கள் எப்படி அழுகிறான்னு சொல்லிட்டு. அவளுக்கு ரொம்ப வந்து பெயினாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொடுத்த வாழைப்பழத்தையும் வந்து நல்லா சாப்பிட்டா. பெரியவ வந்து அப்படியே வாயில் வச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. சின்னவ வந்து சாப்பிட்டுக்கிட்டா. ஸோ உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா? எப்படியெல்லாம் காது குத்து நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் நான் வந்து கண்டினியூவாக நான் இனிமேட்டு போட போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஃபுல்லாகவே சமைச்சு முடிச்சுட்டு இங்கே தான் வந்து எல்லாருமே சாப்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடுனா ஒயிட் ரைஸும் மட்டன் குழம்பும் அப்புறம் சிக்கன் கிரேவி. மட்டனில் வந்து இந்த மொச்சக்கொட்டை போட்டு ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க குடலில். அடுத்தது மட்டன் கிரேவி தனியாக. அப்புறம் ஒரு ஜூஸ் வந்து நான் வீட்டுக்கு வந்து ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க, குடிச்சிட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா
சீத்தாப்பழம் இருந்துச்சு. எனக்கு சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும். சரி ஒரே ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பழம் சாப்பிட்டேன். என் பாப்பா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயே தெரியும், கத்துன்னு கத்திக்கிட்டு கிடந்தா. பேசாமல் வந்து தொண்டையில் ஆன்னு கத்திக்கிட்டே இருந்தா. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். தேங்க்யூ.